ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சுவை மிகுந்த சுண்டல் குழம்பு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 200 மில்லிகிராம் பச்சை கலர் சுண்டல் எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. நைட்டே 6 மணி நேரமாச்சும் ஊறணுங்க. நீங்கள் எந்த சுண்டல் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கடுகு, வெந்தயம், பட்டை மிளகா, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, கல்லுப்பு, அடுத்து தேவையான அளவுக்கு அடுத்து 2 முருங்கைக்காய் நறுக்கி வச்சுருக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் குழம்பு பொடி. இந்த குழம்பு பொடி வந்துட்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. போய் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு இந்த குழம்பு பொடி உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு 1½ ஸ்பூன் தனி மிளகாப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த சுண்டலை வந்து ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கலாங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 2 தேங்காய் சில்லு எடுத்துக்கலாங்க இந்த குழம்புக்கு. அடுத்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்போவுமே வந்துட்டு நம்ம நல்லெண்ணெய் சேர்க்குறது தான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் அந்த குழம்புக்கும் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த டைமில் வந்துட்டு மாங்கனீஸ், தையமின், மக்னீசியம், பாஸ்பரஸ், கனிம சத்துக்கள் நிறையா இருக்குங்க. இது வந்து உடலில் வந்து ஆற்றலை வந்து அதிகப்படுத்துங்க. இந்த டைமில் கடுகு, வெந்தயம், பட்டை மிளகா போட்டு தாளிச்சிக்கலாங்க. நீரிழிவு நோயாளிகளுக்கும் ரொம்ப நல்லதுங்க. பிளட் ப்ரெஷரை வந்து கட்டுப்படுத்தும் இது. இப்போ ஹார்மோன் ஏற்றத்தாழ்வை தடுக்கும். பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோயை தடுக்குங்க. இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கிட்டோம், உடனே வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க. அதோட வெங்காயத்தையும் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுறணுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த டைமில் தாங்க நம்ம வந்து முருங்கைக்காய் போடணும். முருங்கைக்காயும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறணுங்க. வதக்கி விட்டோம்னாக்க அது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் பாருங்கள். அதாங்க குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். பச்சையாக போட்டோன்னா ஒரு மாதிரி நறுக்குன்ட்டு ஒரு மாதிரியாக இருக்கும். எந்த காயுமே வதக்கி போட்டுட்டோன்னா அது நல்லா அந்த அந்த வாசனை வந்து நல்லா அந்த குழம்புல இறங்கி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் வந்துட்டு புரோட்டீன், இரும்பு சத்துக்கள் நிறைய இருக்குங்க. அப்புறம் வந்துட்டு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோயை வந்துட்டு தடுக்குங்க. அப்புறம் இப்போ வதக்கி விட்டுக்கலாங்க. முருங்கைக்காயும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது ஒரு ஃப்ளேவர் தெரியுது இல்லையா? லைட்டாக ஒரு ஆயில் இது பண்ணி நம்ம கொஞ்சம் தான் ஆயில் ஊற்றணும். அந்த ஃப்ளேவர் வந்து இப்போ பார்க்கும்போதே தெரியுது. இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம இந்த மசாலா பொடியெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா? அதை வந்து அதோடு சேர்த்துக்கலாங்க. இப்போ மசாலா பொடியை சேர்த்து வதக்கியாச்சு. அது அது பச்சை வாசனை அடிக்கக்கூடாது இல்லையா? அதனால் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இதில் வந்துட்டு பொலேட்டுன்ற ஒரு சத்து இருக்குங்க. இந்த பொலேட் வந்துட்டு இரத்த நாளங்களை வந்து வலிமையடைய செய்யுங்க. இதயத்தை வந்து ஆரோக்கியமாக செயல்பட வைக்குங்க. அப்புறம் வந்துட்டு இது வந்து யார் யார் சாப்பிடக்கூடாதுன்னா, இந்த சுண்டல் யார் யார் சாப்பிடக்கூடாதுன்னா, மூல நோய், வாத நோய், மலச்சிக்கல் உள்ளவங்க வந்து இதை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுங்க. இப்போ வந்துட்டு தக்காளியை போட்டுக்கலாங்க. இந்த டைமில் வந்துட்டு தக்காளி அதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த குழம்புக்கு வந்து வதக்க தேவையில்லைங்க. இந்த வெங்காயம் மீதி வச்சுருந்தோம் இல்லையா? பச்சையாக போடணும் கொஞ்சம் வெங்காயத்தை. அதை அப்படியே ஒன்றா போட்டுக்கலாம். ஒன்றா போட்டுட்டு புளிக்கரைச தண்ணியை நம்ம ஒன்றா ஊற்றிடலாங்க. ஒன்றா ஊற்றிட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த தேங்காயும் இதோட ஒன்றா ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணுங்க. கொதிக்க வச்சுட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. கமெண்ட் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.